நீரெடுத்து வருதற்கு அவல்மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட. நீரெடுத்து வருதற்கு அவல்மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட. போரெடுத்து வரும் மதன் முன்செல போகும் வேலை அதற்கு தினந்தோறும். போரெடுத்து வரும் மதன் முன்செல போகும் வேலை அதற்கு தினந்தோறும். வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீந்திட செய்தல் வேண்டிய மன்னர்தம். வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீந்திட செய்தல் வேண்டிய மன்னர்தம். சீரெடுத்த புலை உயிர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல். சீரெடுத்த புலை உயிர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல். நீரெடுத்து வருவதற்கு அவல்மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட. போரெடுத்து வரும் மதன் முன்செல போகும் வேலை அதற்கு தினந்தோறும். வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திட செய்திடல் வேண்டிய மன்னர்தம். சீரெடுத்த புலை உயிர் சாரர்கள் தேச பக்தர் வரவினை காத்தல் போல். 10 வயது நிரம்பிய மகாகவி பாரதியார் 9 வயதான அந்த பெண் தெருவில் தண்ணி எடுக்க போகிறான். நீர் எடுத்து வருவதற்கு அவள் போகிறான். இப்போ மாதிரி வீட்டில் டேப்பை திறந்தால் தண்ணி வராது. அந்த காலத்தில் குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க வெளியிலேருந்து. நீர் எடுத்து வர்றதுக்கு அவள் போகிறா. மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட. நித்திலன்னா முத்து. அந்த முத்து மணி மாதிரி அவள் சிரிக்கிறது. புன்னகைனா சிரிப்பு. அப்படியே சுடராக வீசுது. போரெடுத்து வரும் மதன் மன்மதனே இவர் அழகை பார்த்து பின்னாடி துரத்தி வரானா மற்றவங்களோட போட்டி போட்டு. எப்படின்னா சுதந்திர அதாவது போகும் வேலை அதற்கு தினந்தோறும். தினந்தோறுமே மன்மதனே வர்ற மாதிரி அவளுடைய அழகு அப்படி இருக்குது. வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீந்திட செய்தல் வேண்டிய மன்னர்தம். மன்னர்னா என்னங்க? ஆட்சியாளர்கள். அவருடைய பேரையும் புகழையும் பாதுகாக்க சுதந்திர நற்பயிர் விடுதலைங்கிற அந்த நற்பயிரை கிடைக்காம அந்த வேரோடு அழிக்கிறதுக்கு வீந்திட செய்தல் அழிக்கிறதுக்கு சீரெடுத்த. சீர்னா ஒரு பகைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த புகழை காப்பாற்றுறதுக்கு, அந்த மன்னர்களுடைய புகழை காப்பாற்றுறதுக்கு புலை உயிர் சாரர்கள் கொலைகாரர்கள், தேசத்துக்கு எதிர்த்தா இருக்கிறவங்க தேசபக்தர் வரவினை காத்தல் போல். தேசபக்தர்னால் விடுதலை வீரர்கள் வர்றதை பார்த்து போட்டு கொடுக்கறதுக்கோசரம் எப்படி எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ அந்த மாதிரி, ஆர்வமாக நிற்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த பெண்ணானவள் தண்ணீர் எடுக்க போகும்போது நான் விருப்பமாக நின்று பார்க்குறேன்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு ஒரு காதலுடைய அழகை ஓமையோடு சொல்கிறார் பாருங்கள். ஒரு சின்ன பெண்ணு தண்ணி எடுக்க போகிறா. அவள் போகிறத பார்த்து மன்மதனே ஆசைப்பட்டு ஓடியாளான். முன்னாடி போகிறான், அவளுக்கு முன்னாடி. அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ போகிறது சாதாரணமாக போகலை. புன்னகை பண்ணும்போது முத்து மணியெல்லாம் ஆடி வெளிச்சம் அப்படியே வருதான் பளிச்சுன்னு. இது எப்படி இருக்குன்னா, இந்த சுதந்திரத்தை வாங்கணும்னு தேசபக்தர்கள் போராடும்போது அந்த ஆட்சியாளர்களுக்கு அவருடைய புகழை காக்கவும் சுதந்திரம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த படையில் வேலை செய்கிறவங்க எப்போ அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் வர்றாங்கன்னு பார்த்து அங்கே போட்டு கொடுத்து அவங்கள ஒழிக்க முயல்கிறாங்களோ, எப்படி ஆர்வமாக நின்று தேசத்துக்கு சுதந்திரம் வாங்க போராடுறவங்களை வேடிக்கை பார்த்து எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நான் இந்த பெண்ணு வரதை எதிர்பார்க்குறேன்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான பாடல்.